ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு பாடம் 3 குடிமியலில் சமயச்சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சமயச்சார்பின்மை என்பது அப்படின்றது ஆப்ஷன் இ, எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். அடுத்தது பாருங்கள், இந்தியா ஒரு டேஸ் கொண்ட நாடாகும் அப்படிங்கிறாங்க. விடை இ, அதாவது ஆம் மற்றும் ஆ இரண்டும். பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை. நான் இந்த வீடியோவில் வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா ஆப்ஷன் சொல்லி நான் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த லெசன்லேருந்து ஆன்சர் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1976. விடை ஆ, இதான் சரி. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக விவரிக்கிறது அப்படிங்கிறாங்க. விடை இ, அதாவது அரசியலமைப்பின் முகவுரை. அடுத்தது பாருங்கள், 5th கொஷின், சமய சுதந்திர உரிமை என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. விடை இ, அதாவது அடிப்படை உரிமைகள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை இ, இவற்றுள் எதுவும் இல்லை. இதுதான் சரியானது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு நாடு சமயச்சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது அப்படிங்கிறாங்க. விடை இ, ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். அடுத்தது கோடிட்டிடங்கள் பார்க்கலாம். சமயம் நமக்கு டேஸ் போதிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. விடை பகைமையை. அடுத்தது சமயச்சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, அது டேஸ் அளிக்கிறது அப்படிங்கிறாங்க. சம உரிமை. அடுத்தது டேஸ் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கையற்றிருப்பதாகும் அப்படிங்கிறாங்க. விடை நாத்திகம். நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஊக்குவிப்பதாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, இதுதான் விடை. அடுத்தது பாருங்கள், பிரிவு 15 சமயம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் டேஸ் காட்டுவதை தடை செய்கிறது அப்படிங்கிறாங்க. விடை பாகுபாடு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நாத்திகம் என்னென்னா கடவுள் நம்பிக்கையற்றிருப்பது. அடுத்தது குழந்தைகள் என்ன அப்படின்னா வருங்கால குடிமக்கள். தீன் இலாஹி அப்படிங்கிறது தெய்வீக நம்பிக்கை. அரசியலமைப்பு அப்படிங்கிறது 1950. ஹோல்யோக் செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர். அடுத்தது ராஜாராம் மோகன் ராய், இவர் சமூக சீர்திருத்தவாதி. அடுத்தது சரியா தவறா பார்க்கலாம். இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் உள்ளது. இது தவறு. சமயச்சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளது. இதுவும் தவறு. முகலாய பேரரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார் அப்படிங்கிறாங்க. இது சரியானது. சமண சமயம் சீனாவில் தோன்றியது அப்படிங்கிறாங்க. இது தவறு. இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறையை அறிவிக்கிறது அப்படிங்கிறாங்க. இது சரி. அடுத்தது சரியான கூற்றுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கூற்று பாருங்கள், இந்தியா போன்ற சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு சமயச்சார்பின்மை விலைமதிப்பற்ற ஒன்றாகும். சமயச்சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. அரசியலமைப்பு பிரிவு 26 ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கான வரி செலுத்துவதற்கு ஊக்கமளிக்கிறது. அடுத்தது அக்பரின் கல்லறை ஆக்ராவிற்கு அருகில் உள்ள சிக்கந்தராவில் உள்ளது. ஸோ இதில் சரியானது என்னென்னா 1, 2, 4. அடுத்தது பாருங்கள் கூற்று. அடுத்தது கூற்று காரணம் பார்க்கலாம். செகண்ட் கொஷினும் கூற்று பாருங்கள், ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவில் தனது சமயத்தை பின்பற்றலாம். காரணம் பாருங்கள், அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவருக்கும் உண்டு. ஸோ இது கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது 3வது பார்க்கலாம்.
இந்தியாவில் சமயச்சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளதாகும். காரணம் பாருங்கள், இந்தியா வந்துட்டு பல்வேறு சமயம் மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடாகும். ஸோ இதுக்கு வந்துட்டு கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தவறான இணையை தேர்க கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், தீன் இலாஹி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு புத்தகம், இது மட்டும்தான் தவறானது. மீதி எல்லாமே வந்துட்டு சரியானது தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.